147 வருட கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான முறை கிரிக்கெட்ல டக் அவுட் ஆன, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரன் கூட எடுக்காம டக் அவுட் ஆன 3 தர போட்டி T20 ODI டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து 3 போட்டியிலும் டக் அவுட் ஆன 10 வீரர்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் 10 அதிகப்படியாக டக் அவுட் ஆயிருக்காங்க தகவலை நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த டாப் 10 மகா முட்டை வீரர்கள், டக் அவுட் வீரர்கள் யாருன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான டக் அவுட் ஆன வீரர்கள் லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய நபர் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜாகிர் கான். ஜாகிர் கான் பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2014 வரைக்கும் மேட்ச் விளையாட்டு இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அவரு மொத்தமா எல்லா மேட்சையும் சேர்த்து, அதாவது அவருடைய ODI டெஸ்ட் T20 இது மூணுத்தையும் சேர்த்து 44 முறை பாத்தீங்கன்னா அவர் டக் அவுட் ஆயிருக்காரு. இதனாலதான் இவர் பாத்தீங்கன்னா 10வது இடத்தை பிடிக்கிறாரு. அதிகப்படியான டக் அவுட் ஆன லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய நபர் வாசிம் அக்ரம். இவர் பாகிஸ்தான் பிளேயரு. 1984 இருந்து 2003 வரையும் பாத்தீங்கன்னா இவர் மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. வாசிம் அக்ரம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர். இவர் பெரிய வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா மொத்தமா 45 முறை பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிருக்காரு. அதிகப்படியான டக் அவுட் ஆன வீரர் லிஸ்ட்ல 8வது இடத்துல ஒரு JM ஆண்டர்சன். இவர் இங்கிலாந்து அணியை சேர்ந்தவர். 2002 இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இவரோட மொத்த டக் அவுட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இவரும் பாத்தீங்கன்னா வாசிம் அக்ரமுக்கு ஈக்குவலா 45 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. அதிகப்படியான டக் அவுட் ஆன லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய DL விக்டோரி. இவர் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயரை சேர்ந்தவர். இவர் பாத்தீங்கன்னா 1997 இருந்து 2015 இந்த இடைப்பட்ட காலங்களில் இவர் கிரிக்கெட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. டேனியல் விக்டோரி பாத்தீங்கன்னா மொத்தமா 46 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. இதனாலதான் இவர் 7வது இடத்துல இருக்காரு. உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா டக் அவுட் ஆன இடத்துல 6வது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் ஜெயவர்தனே. இவர் ஸ்ரீலங்காவோட பிளேயர். இவர் பாத்தீங்கன்னா 1997 இருந்து 2015 வரைக்கும் மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. இவரு அந்த ஸ்ரீலங்கா அணியோட கேப்டனாவும் இருந்திருக்காரு. இவர் மொத்தமா பாத்தீங்கன்னா 47 டக் அவுட் ஆயிருக்காரு. அதாவது அதிகப்படியா டக் அவுட் ஆன லிஸ்ட்ல கேப்டன்கள் அப்படின்ற தரவரிசையில பாத்தீங்கன்னா இவர் 47 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. இந்த லிஸ்ட்லயே கேப்டனா இருந்து டக் அவுட் ஆனவர் இவர் மட்டும்தான். கிரிக்கெட் உலகத்தில் அதிகப்படியா டக் அவுட் ஆன 5வது இடத்துக்கு கூடிய நபர் போர்டு. இவர் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியை சேர்ந்தவர், வேகப்பந்து வீச்சாளர். 2006 இருந்து 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் மேட்ச் பிளே பண்ணியிருந்தாரு. இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 முறை இவரும் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிருக்காரு. இதுவே இவருடைய அதிகபட்ச சாதனையாக பார்க்கப்படுகின்றது. அதிகப்படியான டக் அவுட் ஆன லிஸ்ட்ல 4வது இடத்துல கூடியது மெக்ராத். மெக்ராத் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியை சேர்ந்தவர். ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் சொல்லலாம். உலகத்துல கூட எல்லா பேட்ஸ்மேனிலும் மேட்ன ஒரு பவுலர் அப்படி சொன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மெக்ராத் 49 முறை பாத்தீங்கன்னா கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காரு. சோ இதனாலதான் மெக்ராத் 4வது இடத்துல இருக்காரு. சோ அதிகப்படியா கோல்டன் டக் அவுட் ஆன வீரர்களை டாப் 3க்கு நாம அதுல 3வது இடத்துல இருக்கக்கூடிய சனத் ஜெயசூர்யா. ஒரு காலகட்டத்துல ஒரு பெரிய பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் வந்தாலே மேட்ச் அனல் பறக்கும் அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இவர் அதிரடி ஆரம்பிச்சுட்டாரு சொன்னா எதிரடியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தரமா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். இந்த லிஸ்ட்ல இவர் இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையாவே எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை சனத் ஜெயசூர்யா கொடுத்துட்டாரு. டக் அவுட் லிஸ்ட்ல அவர் இருப்பாரு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா அவரோட ஃபேன்ஸ் யாருன்னா நீங்க பாத்துட்டு சனத் ஜெயசூர்யா தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தும். ஏன்னா 3வது இடத்துல இவர் தான் இருக்காரு. சோ 1996 அவங்க வேர்ல்டு கப் எடுக்கும் போது அதுக்கு ஒரு முக்கிய காரணமா சனத் ஜெயசூர்யா இருந்தாரு சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சனத் ஜெயசூர்யா எவ்வளவு கோல்டன் டக் அவுட் வாங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 53 முறை கோல்டன் டக் அவுட் வாங்கியிருக்காரு. இதனாலதான் சனத் ஜெயசூர்யா 3வது இடத்துல இருக்காரு. இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அணிக்கு தலைமை பயிற்சியாளராகவும் இந்த சனத் ஜெயசூர்யா தான் இருக்கிறாரு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா வாலஸ். வாலஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்தவர். இவரும் வேகப்பந்து வீச்சாளர். 1984 இருந்து 2001 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் பிளே பண்ணிருக்காரு. இவரோட மொத்த கோல்டன் டக் அவுட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 54 முறை மனுஷன் கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காரு. சோ இதனாலதான் அதிகப்படியான டக் அவுட் ஆன வீரர் லிஸ்ட்ல 2வது இடத்துல நம்ம வாலஸ் இருக்காரு. 147 வருட கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிகப்படியான கோல்டன் டக் அவுட் ஆன வீரர் அப்படின்ற பெருமையை பெறக்கூடிய வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்தையா முரளிதரன். இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவர் பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு சுழற்பந்து வீச்சாளர் அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதிகப்படியான விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய ஒரு வீச்சாளர், அப்படி பந்து வீச்சாளர் சொன்னாலும் அதுல மிகையாகாது. சோ இந்த உலகத்திலே அதிகப்படியா விக்கெட்டை எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனாலும் இப்படி இருக்கக்கூடிய
இந்த பவுலர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா கோல்டன் டக் அவுட் ஆன பிளேயராகவும் இருக்காரு. இவரான மொத்த கோல்டன் டக் அவுட் உலக கிரிக்கெட் வரலாறுல அதிகப்படியா கோல்டன் டக் அவுட் ஆன வீரர் லிஸ்ட்ல முதலாவது இருக்கக்கூடிய பிளேயர் முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன் மொத்தமா 59 முறை கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காரு. இவர் தான் உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா டக் அவுட் ஆன வீரராக பார்க்கப்படுகிறார். இவர் வந்து ஒரு பந்து வீச்சாளர். சோ இவர் தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான விக்கெட் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து முதன்மையான இடத்துல இருக்காரு. ஆனாலும் அதிகப்படியா டக் அவுட் ஆன இடத்துல முதலாவது இடத்துல இவர் தான் இருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே அதிகப்படியா பார்க்கக்கூடியது, சிறப்பான விஷயமா பார்க்கக்கூடியது இந்த கோல்டன் டக் அவுட் அப்படின்ற விஷயம் தான். ஏன்னு கேட்டா பெரிய பெரிய பிளேயர்லாம் கூட பாத்தீங்கன்னா டாப் 10 இந்தியாவோட டாப் 10 பிளேயர்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்பர் 1 பேட்ஸ்மேனோட பாத்தீங்கன்னா அதிகப்படியா கோல்டன் டக் அவுட் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவை படிக்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இந்த முக்கியமான விஷயம் இந்த டாப் 10ல பாத்தீங்கன்னா சனத் ஜெயசூர்யா, ஜெயவர்தன் இவங்க 2 பேர் தான் பேட்டர். இவங்க அடுத்து இருக்கக்கூடிய மிச்சம் 8 பேருமே பாத்தீங்கன்னா பவுலர் தான். ஸோ இதுல இருக்கக்கூடாத பிளேயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனத் ஜெயசூர்யாவும் ஜெயவர்தனவும் தான். ஸோ இவங்க 2 பேர் இருக்குதான் இது ஆச்சரியமான விஷயம். மற்றபடி இவங்க எல்லாம் இருக்குது ஆச்சரியமான விஷயமாவே பார்க்கப்படாது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா அதிகப்படியான கோல்டன் டக் அவுட் ஆன வீரர்கள் யார் யார் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்ட மாதிரி உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் நடப்புறோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.